நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா தினம் 10 கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு டே 64க்கான ஒரு 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நான் பார்ப்போம். ஓகே, நான் கொஸ்டின் வாசிக்கிறேன், தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் எந்த வகையான சட்டமன்றம்? மெஹர்கர் அமைந்துள்ள இடம் எங்க? தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு எவ்வளோ? இந்தியாவின் தேசிய பறவை எது? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர்? தேசிய வாக்காளர் தினம். 4 வேதங்கள் என்னென்ன? இந்தியாவின் கிழக்கு கடற்கரை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள். இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம டீட்டெயில் ஆன்சர் பார்ப்போம். தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்றம் எந்த வகை சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரவை கொண்டது. ஓகேவா? வெறும் சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்கும். சட்டப்பேரவை மட்டும்தான் இருக்கும், மேலவை கிடையாது. 1986ல் எம்ஜிஆரால் இது நீக்கப்பட்டிருக்கும். மெஹர்கர் எங்க சார் இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல, குறிப்பா பலுசிஸ்தான் மாகாணத்துல, இன்னும் குறிப்பா போய் பார்த்தோம் அப்படின்னா போலான் ஆற்று பள்ளத்தாக்குல மெஹர்கர் அமைந்திருக்கு. புதிய கற்கால மனிதர்கள் இங்கு வாழ்ந்திருக்காங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக நம்ம மெஹர்கரை பார்க்கிறோம். தமிழகத்தின் மொத்த புவியியல் பரப்பு 1,30,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்தியாவின் தேசிய பறவை எது? மயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அவர்களால் கட்டப்பட்டது. ராஜசிம்மன் கட்டினார். 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. ஏன் ஜனவரி 25 அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தேர்தல் ஆணையம் 1950 ஜனவரி 25ல தொடங்கப்பட்டது. 4 வேதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக், யாஜு, சாம, அதர்வன. இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஆங்கிலேயர்கள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கோரமண்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோழமண்டல கடற்கரை கோரமண்டல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோரமண்டல். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்மையே வெல்லும். வாய்மைனா உண்மையா அர்த்தம். உண்மையே வெல்லும். இந்தியாவின் முதல் பிரதமர் யாரு? ஜவஹர்லால் நேரு. 1952 இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல், சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்ப பாருங்க, நம்ம சட்டமன்றம் எந்த வகையை சேர்ந்தது அப்படின்னா ஓரவை. மெஹர்கர் எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல, பலுசிஸ்தான் போலான் ஆற்று பள்ளத்தாக்கு. தமிழ்நாட்டினுடைய பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். இந்தியாவுடைய தேசிய பறவை மயில். 2ஆம் நரசிம்மவர்மன், காஞ்சி கைலாசநாதர் கோயில், ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றோம். ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம். 4 வேதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக், யாஜிர், சாம, அதர்வன. கிழக்கு கடற்கரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கோரமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்றோம். வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே. முதல் பிரதமர் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா?